சிறப்பு பிரதிகள் வழங்கும் நிகழ்வை தொடர்ந்து நூல் ஆய்வு திருமதி மீரா அருளேசன் அவர்கள் உதவி கல்வி பணிப்பாளர் தமிழ்துறை யாழ் கல்வி வலயம். அன்புக்குரிய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே தலைவர் ராமன் கடப்புகின்ற அருணகிரி ராஜா அவர்களே, சிறப்புரை வழங்க வந்த திரு சத்யபாலன் அவர்களே, வெளியீட்டுரை வழங்கிய திரு சண்முகநாதன் அவர்களே, இங்கு கல்விக்காரணியனாக எங்கள் எல்லோருக்குமே கல்விப்புறத்தில் உதவி புரிந்து மனங்களை வென்ற என் அன்புக்கும் மதிப்புக்குரிய ESP நாகரத்னம் அவர்களே, என்னுடைய அன்பான இந்த நூலினை வெளியிடுகின்ற முருகேசு ரவீந்திரன் அவர்களே, இங்கு வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, பலத்தை படைத்து கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய பலங்களை அமைத்து கொடுத்த உதவி கல்விப்படைப்பாளர் அவர்கள். இந்த புத்தகம் அட்டையிலேயே அர்த்தத்தை கொடுத்து விட்டது என்று கூறலாம். உள்ளுக்கு நுழைந்தால் உள்ளுக்கு நுழைவதை பற்றி பெரிதாக கூற வேண்டிய அவசியமில்லை. இதிலே ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னார். இந்த நூலாசிரியர் தன்னுடைய மெனப்பதிலே கூறுகின்றார். எண்ணப்பதிலே இந்த நூல் நட்பின் வெற்றியே. உண்மையாக இதில் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நட்பின் வெற்றிக்கு நாங்கள் எத்தனையோ கதைகள் கொடுக்கின்றோம், கவிதைகள் கொடுக்கின்றோம், அதற்கு பல பல சம்பவங்களை கொடுக்கின்றோம், காலங்களை கொடுக்கின்றோம். ஆனால் நாங்கள் நண்பர்களாக இருக்கிற காலம் ஒன்று, அது இளமை பருவத்திலே துணைப்போடு வாழுகின்ற காலத்திலே அந்த நட்புக்கு ஒரு வெற்றியும் பயனும் ஈடுபாடு இருக்கின்றது. ஆனால் அந்த நண்பர்கள் எவ்வளவு அதிசயமானோம். இந்து கல்லூரியிலே படித்து முடித்து எத்தனையோ பல ஆண்டுகளை முடித்து கடந்து திருமணமாக குழந்தைகளை பெற்று குழந்தைகள் எல்லாம் ஏழல் பரீட்சை இருப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்படியான குடும்ப பொறுப்பு, காலம், வேலைப்பட எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நாங்கள் சற்று பின்னோக்கி நண்பர்களுடைய பாதையை நோக்க முடியவே முடியாது. எவராலும் முடியாது, என்னாலும் முடியவே முடியாது. ஆனால் அவர்கள் திருப்பி அந்த பேஸ்புக் எடுத்து எல்லோரையும் சேர்த்து இழுத்து இந்த கதையை அவர்கள் உருவாக்கி வெளியிடுவதற்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வித்தியாசமான மனிதர்கள் தான். அவருடைய எண்ணப்பகுதியிலே இந்த ஒரு அருமையான கருத்து வெளிவந்திருக்கிறது. அது பாராட்டக்கூடியது. இந்த நூலை ஆய்வு செய்வதற்கு இவர்களிலே ஒரு பங்காளியாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நூல் வெளியிடுகின்ற வட்டம் பாலினர்கள், அவர்கள் இந்து கல்லூரி மாணவர்கள். அந்த இந்து கல்லூரி அவர்களுடைய கர்வ மாணவர்களில் என்னுடைய சகோதரன் ஒருவர். அந்த சகோதரனுடைய நண்பர் எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து எனக்கு உற்சாகம் கொடுத்தார். அந்த வகையிலே என்னுடைய சகோதரன் இதில் பங்காளியாக இருக்கிறார் என்ற மனமகிழ்ச்சியோடு நான் இதில் பங்கு கொள்கிறேன். அதே வேளையில் இந்த இந்து கல்லூரியிலே நான் 7 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்தவர், என்னோடு பழகியவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் இங்கு பங்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் எனக்கு இந்து கல்லூரியிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த சிறுகதையை நான் ஆய்வை செய்வதற்கு முன்னர் ஒரு எழுத்தாளர் ஒரு சமூகத்திலே தோன்றுகிறான் என்றால் அது சமூகத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். ஒரு எழுத்தாளருடைய பேனா புரியுமானால் ஒரு சமூகம் நிமிர வேண்டும். அவ்வாறான எழுத்தாளர்களை கொண்டு வளர்ச்சி எடுத்து இளம் எழுத்தாளர்கள் உருவாகி எழுத்துக்கள், இலக்கிய வரலாறுகள் படைத்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அண்மை காலத்தில் எழுத்தாளர்கள் குறைந்து எழுத்துக்களும் நூல்களும் வெளிவருகின்ற தன்மையும் குறைந்து போய்விடுகிறது. எங்கோ ஆங்காங்கே கவிதை வெளியீட்டாளர்கள் உறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கவிதை வெளியீடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை கவனிக்கின்ற போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மனங்கள் சுருங்கிவிட்டது. அது போராட்டத்தினாலோ அல்லது வாழ்க்கை முறையினாலோ அல்லது இங்கே திரைகளிலே ஏற்படுகின்ற சிறு கதைகள், நாடகங்களாலோ எதனாலும் தெரியவில்லை. ஆனால் கவிதை என்றால் இன்று ஓரளவு விரும்பி படிப்பார்கள். ஏனென்றால் 2 வரிகளில் முடிந்துவிடும். என்ற அவசரமான உலகம். நீ வந்தாய், நான் சிரித்தேன். அருமையான கவிதை. நீ இன்று வராவிட்டால் இன்றைய இரவு ஒரு பகலை சந்திக்காமல் விட்டிருக்கிறது. நான் உன்னை என் இதயத்தில் வைத்து இருகம் பூட்டி சாவியை ஆழக்கடலில் வீசிவிட்டேன். கேட்க அருமையாக இருக்கிறது. கணப்பொழுதில் இது முடிந்துவிடும். ஆனால் இந்த
இந்த சிறுகதைகள் நாவல்கள் இன்று வெளிவருகின்ற தன்மை மிகவும் அழிந்துவிட்டது. ஈழத்து இலக்கிய வரலாற்றை கற்பிக்கின்ற எங்களுக்கு அண்மைக்கால அளவிலே சிறிது காலங்களிலே தோன்றுகின்ற எழுத்தாளர்களை பற்றி கூற முடியாமல் இருக்கின்றன. ஏனென்றால் தனித்தனியாக நோக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை, உங்களுக்கும் அந்த பொறுமை இருக்கவில்லை. முன்னரே அந்த கதைகளை பற்றி நீங்கள் அறிந்து விட்டீர்கள். இந்த சிறுகதைகளிலே இந்த யாழ்ப்பாண கிராமத்தினுடைய மண் வாசனை அப்படியே அள்ளி வீசப்பட்டிருக்கின்றது. மண் வாசனை என்று சொல்லப்படுவது எங்களுடைய பேச்சு வழக்கு சொற்கள். அத்தனை பேச்சு வழக்கு சொற்கள் அப்படியே இந்த சிறுகதையில் கூட்டியிருக்கிறார் ஆசிரியர். இந்த சிறுகதை மண் வாசனையை முழுமையாக பிரதிபலிக்கின்ற ஈழத்து இலக்கிய வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு தனித்துவமான சிறுகதையாக காணப்படுகிறது. இந்த சிறுகதையிலே 93ஆம் ஆண்டு இடம்பெற்ற கதையில் இருக்கின்றது, 2002ஆம் ஆண்டு இடம்பெற்ற கதையில் இருக்கின்றது, 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு இடம்பெற்ற கதைகள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு கால ஓட்டத்தில் எங்களுடைய சமூக அமைப்பிலே காணப்பட்ட பின்னணிகள், பிரச்சனைகள், தேவைகள் எல்லாம் அப்பட்டமாக யதார்த்தமாக நிதர்சனமாக இங்கே ஊடுருவி செல்கின்றது என்று சொல்லலாம். இங்கே ஒரு கதையை பற்றி ஆசிரியர் சொல்லியிருந்தார். இந்த பாசம் என்ற சிந்தனையிலே பல உணர்வுகள் வெளிவருகின்றன. என்னை தொட்ட ஒரு மென்மையான உணர்வு. கணவனுக்கு கால் இழக்கப்பட்டு விட்டது. கணவன் வேலைக்கு செல்கிறார், தாண்டி தாண்டி மனைவி வேதனையோடு பார்க்கின்றாள். அங்கே கணவன் 2 அடி நடந்தவர் திரும்பி பார்க்கிறார். எனக்கு காலில்லை என்று கவலைப்படுகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அவர் இல்ல என்று சொல்லி போட்டு யோசிக்கிறார். முந்தி எவ்வளவு அழகான மிடுக்கான நடையில் தோட்டம் உள்ளவர், இந்த யுத்தத்தினால இந்த காலையில் விட்டாரே என்று மேற்கண்ணில யோசிக்கிறார். ஒரு பெண்மையின் மென்மையான உணர்வு அருமையான கருத்தாக இடம்பெற்றது என்று சொன்னாங்க. ஆரம்ப காலத்திலே அந்த சமூக அமைப்பிலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்ட காலம். படிக்க முடியாத ஒரு வாய்ப்பை அந்த சமூகம் அவன் திரும்பிவிட்டது. அவன் எங்கோ சொந்த வேலை பார்க்க சென்றான். அங்கே உள்ள ஒரு பெண்மணியை அவன் காதலிக்கிறான். அந்த பெண்மணி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அதற்காக அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், அவளை ஒதுக்குகிறார்கள், அந்த திருமணத்திற்கு எதிர்க்கிறார்கள். அழகான கட்டம். ஆனால் கடைசியிலே அவர்கள் சேர்கிறார்கள். அந்த சொல்லுகிற விதம் நல்லா இருக்கு. அங்கே தூரத்தில் இருக்கின்ற ஆலயத்தை பார்க்கின்ற போது அந்த ஆலயம் தான் தெரிகிறது. ஆனால் கிட்ட போய் பார்த்தால் அதற்குள்ள இருக்கின்ற அழகான தெய்வமும் தெரிகிறது. அதே போல தூரத்திலே பார்க்கின்ற போது அந்த பெண் எளியவள் என்பது மாத்திரம் தான் தெரிகின்றது. கிட்டப்போனால் அவள் மானசீகமான நல்ல விளம்பரத்த நல்ல உணர்வுகளை கொண்ட அருமையான பெண் என்பது விளங்குகிறது என்பதை நல்ல குறியீட்டுடன் நல்ல அர்த்தத்துடன் மிக லாபகமாக அந்த கதையை சொல்லி இருக்கிறார். அது மிகவும் சிறப்பாக இருக்கு. இந்த சிறுகதைகள் எல்லாம் ஏதோ வகையில் சமூகத்தை தொடர்த்தான் வேண்டும். இன்னொரு சிறுகதை புதுமைப்பித்தன் எழுதியிருந்தான் பொன்னகரம் என்ற ஒரு சிறுகதை. இதுக்குள் நுழைய வேண்டிய தேவையை எனக்கு இல்லாமல் போனபடியா நான் அழகாக சொல்ல முடியாது. புதுமைப்பித்தன் ஒரு கதை எழுதியிருந்தான் பொன்னகரம் என்ற ஒரு கதை. அங்கே ஒரு சாதாரண தர பெண் ஒரு மத்திய வர்க்க பாலிகனை அவர் ஒரு குமாஸ்தமாக இருக்கிறார், திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து மத்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவருக்கு விபத்து ஏற்படுகிறது. அங்கே ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு ஜீவமரண போராட்டத்திலே அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இவள் தன்னுடைய மனைவி, அன்பான மனைவி, சமூகத்திலே ஒரு அருமையான பெண். தன்னுடைய கணவனை பார்க்கிறார். கணவன் ஜீவமரண போராட்டத்திலே இருக்கிறார். அவருக்கு அவனை பிரிவதா? கணவனை பிரியவே முடியாது. உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற அந்த கணவனை நான் எப்படி பிரிவது? யோசிக்கிறார். எல்லா வைத்தியரிடமும் கெஞ்சி கும்பிடுகிறார். ஒருவர் என்னுடைய கணவனுடைய உயிரை மாத்திரம் காத்துட்டார்கள். வைத்திய நிபுணர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், இயல்பு முயற்சிகள் எல்லாம் செய்து விட்டோம், ஆனால் ஒரு விரல் ஒன்று இருக்கின்றது, அதை வாங்கி வந்தால் கடைசி முயற்சி செய்யலாம். அவள் அந்த வைத்தியசாலையை விட்டு ஓடுகிறார். எல்லா இடங்களிலும் ஓடி ஓடி கேட்கிறார். ஒரு சொற்பம் வளர்த்தார்கள், என்னுடைய கணவனுடைய உயிர் பீச்சதார்கள் ஒருவருமே அந்த சமூகத்தில் அவளுக்கு உதவி. கடைசியாக யோசிக்கிறாள். முன்பு ஒரு மாநிலம் என்னை அடைய வேண்டும் என்றே பல தலைவர்கள் முயற்சித்தவர். இப்பொழுது என்னுடைய கணவனா என்று யோசிக்கிறார். வேறு
அந்த யோசித்த விட அந்த கதையினுடைய ஓட்டம் தான் வித்தியாசம். அந்த ஒழுங்கு கரைகளே இறங்கி செல்லுகிறார். பெறுகிற போது மனத்துடன் பெறுகின்றார். அந்த மருந்தை பெற்றால் வைத்தியரிடம் கொடுக்கின்றால் வைத்தியர்கள் அவசர அவசரமாக சிகிச்சையை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெறுகிறான். கணவன் கண்ணை முடித்து உயிர் பெற்று அவளை பார்க்கிறான். அவனுடைய கண்ணீர் துளிகள் அவனை நினைக்கின்றன. கற்பு கற்பு என்றார்களே, இதுதான் ஐயா பொன்னகம். இங்கே இந்த கதை சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு கருத்தை முன்விட்டு சென்றது. எங்களுடைய பாரம்பரிய ஆழமான கருத்து கற்பு ஒரு பெண்ணுக்கு கற்பை விட மேலானது எதுவுமே இல்லை. ஆனால் கணவனை விட மேலானது, கற்பை விட மேலானது கணவன் என்பதை இது நிரூபிக்கின்றதா? நியாயமா? நியாயமற்றதா? இதை எப்படி தீர்க்க போகிறீர்கள் என்பது சபையிடமே, மக்களிடமே, வாசகரிடமே அந்த ஆசிரியர் விட்டு செல்கிறார். ஒரு அருமையான கருத்தை மிக துல்லியமாக உணர்வோட்டத்தோடு அந்த ஆசிரியர் விட்டு சென்றிருக்கின்றவை இன்றைக்கும் ஆசிரியர்கள் வாசகர்கள் மத்தியிலே சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற நல்ல உணர்வுபூர்வமான சிந்திக்கக்கூடிய நல்ல கதையாக இருக்கும். அப்ப ஒரு சிறுகதை வெளியில் வந்தால் அங்கே சிந்தனை இருக்க வேண்டும். அங்கே ஒரு பிரச்சனையை சொன்னால் அதற்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும். வாசகர்களை ஏதோ ஒரு எண்ணத்திற்குள் விட வேண்டும். அந்த வகையிலே இங்கு தோற்றப்பட்ட 12 கதைகள் ஒவ்வொரு வகையான உணர்வுகளை பற்றியிருக்கின்றன. மனிதநேய பண்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த புள்ளிச்சேவர் அந்த கதை சிறப்பாக நடந்தது. குடியினால வருந்தி சாபவர்களுக்கு இன்னொரு கதை இருக்கின்றது. மனைவியும் கணவனும் நெருக்கமாக வாழ்ந்த குடும்பத்திலே மனைவியை இழந்தவுடன் நடைப்படமாகின்ற ஒரு நிதர்சனமான அன்பான கணவனுடைய நிலை இங்கே எடுத்து விளக்கப்படுகிறது. மொத்தத்திலே இந்த ஆசிரியர் தான் வாழ்ந்த சூழலை, தான் வாழ்ந்த சமூகத்தை நிதர்சனமாக, ஜனரஞ்சனமாக, யதார்த்தமாக, நல்ல எளிமையான சொற்களிலே உணர்வோட்டமாக கூறி சென்றிருக்கிறார். இந்த சிறுகதை இவருக்கு எங்களுடைய இலக்கிய வட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் இந்த சிறுகதைகளை திருத்தப்பட வேண்டிய ஒரு விடயங்களை மாத்திரம் கூறிவிட்டு நான் உங்களிடம் விடைபெறலாம் என்று சிந்திக்கிறேன். ஒரு கதை எழுத தொடங்கினால் அந்த கதையிலே ஒரு பிரச்சனை தோன்றுமாக இருந்தால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அந்த கதை விட்டு செல்ல வேண்டும். அவ்வாறான தீர்வுகள் இங்கே சில இடங்களில் விட்டு செல்லப்பட வேண்டி இருக்கின்றது. எனவே அவர் அடுத்து வரும் தொகுப்புகளிலே அதனை தொட்டு செல்வார் என்று நான் கருதுகிறேன். அதே போல இந்த கதைகளை வெறும் வார்த்தைகளாக சொல்லுவதை விட கதையிலே இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் உயிரோடு. அந்த கதையை ஒருவர் எடுத்தால் அதை முடிக்கும் வரையும் கண் இணைக்க கூடாது. மிகுந்த உயிரோட்டம் சொல்வதற்கு அவசியமாக இருக்கிறது. அதாவது ஒரு தொடக்கம், கதையினுடைய தொடக்கம், அந்த கதையிலே ஒரு சிக்கல், அந்த சிக்கல் வளர்ந்து 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 உச்சத்துக்கு போக வேண்டும். என்ன நடக்க போகுது? இப்ப அந்த புதுமை பித்தனுடைய பொன்னகரம், ஐயோ சாவா வாழா அல்ல கற்பா கணவனா அப்படியெல்லாம் உணர்வுட்டி அந்த உச்சத்திலே சிக்கலாக கதை புரியும். அவ்வாறான உணர்வோட்டத்தை இன்னும் கூடுதலாக பெருக்கி இருந்தால் இந்த கதை மேலும் சிறப்பாக இருக்கும். மொத்தத்திலே எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட தீமைகள், விளைவுகள், பாதிப்புகள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் இந்த ஆசிரியர் தொட்டு காட்டியிருக்கிறார். மனிதநேயத்தை தொட்டு காட்டியிருக்கிறார். எங்களுடைய விழுமியங்கள் சிறுவடைகின்ற போது ஏற்படுகின்ற துன்பங்களை தொட்டு காட்டியிருக்கிறார். மனித உறவுகளிலே ஏற்படுகின்ற பலம்